நம்ம போன தடவை சந்திச்ச போது எந்த டாபிக் பேசணும்னு யாராவது சொல்றீங்களா? அதுக்கப்புறமா அதுல என்ன பேசணுன்றதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பவர் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஞ்சம் அப்படி வச்சுட்டீங்கன்னா சரி. பவர் ஆஃப் ஆட்டிடியூட். ஓகே, நம்ம அதுல என்னென்ன கத்துட்டோம்? ஆட்டிடியூடு எதனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்டிடியூட் நம்ம லைஃப்ல உருவாகும்? எடுத்தவொடனே இப்போ நம்ம அப்ரோச்சபிளாக இருக்கோமா, நம்ம ஆளை அப்போ மற்றவங்க அப்ரோச் பண்ணுறது ஒர்த்தா அவங்களுக்கு ஒர்த்தா அப்படின்றதால ஆரம்பித்தோம் பிரபு. பிரமாதம். சரி, ஸோ ஆட்டிடியூடுன்றதுக்கு தமிழ்ல என்ன சொன்னேன்? அணுகுமுறை. அணுகுமுறை. ம் நம்ம வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையை எந்த விதத்துல அணுகிறோம், அதுக்கான மனப்பான்மை நமக்கு எப்படி இருக்கு. ஸோ ஒரு விதத்துல எந்த மனப்பான்மையோட அது விஷயத்தை அணுகிறோன்றது தான் ஆட்டிடியூடுன்றது. ஆனா இப்போ சமீப காலத்துல ஆட்டிடியூடுன்றது ரொம்ப அஹ், ஒரு விதத்துல சரளமா உபயோகப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு சரியான அர்த்தம் தெரியாம யூஸ் ஆகுது. ரொம்ப ஆட்டிடியூடு இவனுக்கு அப்படின்றாங்க. பட் ஆட்டிடியூடோட அர்த்தம்ன்றது அணுகுமுறை. எந்த மனோபாவனையில நம்ம அதை அதை அணுகுறோம் அப்படின்றது தான் ஆட்டிடியூடுன்றது. ஸோ அதுதான் ஒரு நல்ல பாயிண்டா சொன்னாங்க. ஸோ அந்த கனெக்ஷன்ல யார் வரலையோ இப்போ நீங்க கேட்டுக்க பாருங்க. அந்த கனெக்ஷன்ல இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது? யாரு போன தடவை அட்டன் பண்ணலையோ அவங்க சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு ஃப்ரெஷ்னஸ் தோணுது சார். பிரமாதம். ஒரு ஃப்ரெஷ்னஸ், செழிப்பா இருக்கு. ஒரு லவ் தோணுது. ஒரு லவ், ஒரு அன்பு, பற்றுதல் எல்லாம் தெரியுது. சரி, ஸோ இதோட கருத்து நான் என்ன சொல்ல வந்தேன்? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? பார்த்தாலே அதை அணுகணும்னு தோணுது இல்லையா? ஸோ நமக்கு பார்த்தாலே அதை எப்படியாவது சம்மந்தம் வச்சுக்கணும்னு தோணுது. இப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கிறது சம்திங். இப்போ இந்த மாதிரி ஒரு பூவானது எப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அணுகிற முறையில் இருக்கோ அப்போதான் தேனி வரும் இல்லையா? நம்ம எப்போ அப்ரோச்சபிளாக இருக்கோமோ அப்போதான் வாழ்க்கையில் பக்தர்கள்னு மட்டும் இல்லாம சாமானிய ஜனருமே, மக்களும் அப்பதான் நம்மளோட சேர ஆரம்பிப்பாங்க. நம்ம எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கோமோ அப்பதான் நமக்கு மீனிங்கே. நம்ம அப்ரோச்சபிளா இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு மீனிங்கே. நம்ம அப்ரோச்சபிளா இல்லாம ஒரு வாடி வதங்கின மலரா இருந்தோம்னா வெறும் எங்கேயோ ஒரு ஓரத்துல இருப்போம். இன்னைக்கு நம்ம பேச போறது அதை பத்தி தான். பவர் ஆஃப் ஆட்டிடியூட். நம்ம எப்படி நம்மளை அணுகக்கூடிய, ஐ மீன் எல்லாரும் நம்மளை அணுகிற மாதிரி எப்படி வச்சுக்கிறது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூவை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம்ல, அதே மாதிரி நம்ம எப்பவும் நல்ல குணத்தோட இருக்கோமா 4 பேர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ வாட் ஆட்டிடியூட் யூ ஆர் அப்படின்றத தான் நம்ம இதுல பேச போறோம். ஆட்டிடியூடோட பொதுவான டெஃபினிஷன் பார்த்தோம். பொசிஷன் அசியூம்டு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். நம்ம ஒரு குறிப்பிட்ட மனோநிலைமையோட ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு பொசிஷனை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோல் அச்சீவ் பண்ண போகிறது. இட்ஸ் அ மென்டல் பொசிஷன் வித் ரிகார்ட் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஸ்டேட். ஒரு நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்ம மன பாவனை எப்படி நம்ம அதை அணுகிறோன்றது, நெகட்டிவாக இல்லாமல் அந்த மாதிரி. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். இதை பற்றி நம்ம பார்த்தோம். பட் ஒரு மனிதனின் மனநிலைமையாக இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அணுகக்கூடிய தன்மை எதனால உருவாக்கப்படுது, என்னென்னலாம், வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் மீ டு ஹாவ் மை ஆட்டிடியூட். எனக்கு இந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கிறதுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், எதெல்லாம் சேர்ந்ததுனால நான் இந்த மாதிரி இருக்கேன்.
சிலர் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா இருப்பாங்க, அதுக்கு காரணம் ஏதோ இருக்கு. சிலர் வந்து கிட்டையே போக முடியாத மாதிரி இருப்பாங்க, அதுக்கும் காரணம் ஏதோ இருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் there is some common factor. அந்த காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத போன வாரம் அதுல நம்ம 2 கருத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் 2 3 கருத்தை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் என்ன, ஃபார் மீ டு ஹாவ் அ பர்டிகுலர் ஆட்டிடியூடுக்கு அதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன, இது சாஸ்திர ரீதியானது. எனக்கு ஞாபகம் இருக்கு பார்த்ததுல. பிரபு நமக்கு கான்ட்ரிபியூட்டிவ் ஃபேக்டர்ஸ் சூழ்நிலை ஒரு கான்ட்ரிபியூட்டிவ் ஃபேக்டர் பிரபு. அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் அகைன். வெரி ட்ரூ. அப்புறமா ஃபால்ஸ் ஈகோ, ஆர் பேரண்ட்ஸ் நம்ம எப்படி வளர்த்துருக்காங்களோ அது, ஆர் நெட்வொர்க் அண்ட் அசோசியேஷன், ஆர் கர்மா அண்ட் ஆர் புவர் வில் பவர். வெரி சூப்பர். ஐ திங்க் எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். ஸோ நம்ம பார்த்ததுல இந்த 5 காரணங்கள், இந்த 5 காரணங்கள் தான் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஐ மீன் ஆச்சாரியர்கள் வேற வேற இடத்துல சொன்னது இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வந்து ஒரு 5 காரணங்களாக சுருக்கி கற்றுக் கொடுக்க பார்க்குறோம். என்னென்ன, முதல்ல நம்மளோட ஆட்டிடியூடுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்மளே ஒரு பொய் அகங்காரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்காம, நம்மளோட நிலைமை என்னன்றதை தெரிஞ்சுக்காம, தப்பான கண்ணோட்டத்தில் சிலரை வந்து இலக்காரமாக பார்க்குறோம், சிலரை வந்து தெய்வமாக பார்க்குறோம். ரெண்டுமே டேஞ்சர். ஏன்னா நம்ம யாருக்கு தெய்வமாக பார்க்க வேண்டியமோ அவங்கள இலக்காரமாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடும். அதனால அந்த மூல காரணம் வந்து ஃபால்ஸ் ஈகோ. அடுத்தது, நம்ம பூர்வ ஜென்ம கர்மங்களின் காரணத்தினால நமக்கு குறிப்பிட்ட குணங்களால நம்ம திணிக்கப்பட்டிருக்கோம். மூணாவது, பிரபு அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நம்மளோட கன்னடா சாரி தமிழ்ல வந்து நம்ம வளர்ப்புன்னு சொல்லுவோம். வளர்ந்த சூழ்நிலை, வளர்ப்பு சூழ்நிலை, இதெல்லாம் அப்ரிங்கிங். நமக்கு நான் என்னோட சின்ன வயசுலலாம் நான் சிலர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா என்ன டீல் பண்ண விதமோ, என்னோட நண்பர்கள் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்கள டீல் பண்ண விதமும் பயங்கர டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் சிலர்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், விறகு கட்டையில சூடு போட்டுன்னு வருவானுங்க. நான் இதெல்லாம் பார்த்து எனக்கு பயமா இருக்கும். இப்படியும் இருந்த சூழ்நிலை உண்டு. பட் சில நேரத்தில் ஓவரா செல்லம் கொடுத்து கெட்டு போன சூழ்நிலையும் உண்டு. இந்த அப்ரிங்கிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி. பட் ஆனால் நமக்கு இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன, அதனாலையும் நம்மளோட குணங்கள் சாதகமாவோ இல்லை விரோதமாவோ இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பிரபு சொன்ன மாதிரி அசோசியேஷன். if you want to know about someone, you ask their friends, ask about their friends. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்றத தெரிஞ்சுட்டோன்னா போறோம், அவன் எப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டுலாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரி அசோசியேஷன், அவன் சங்கம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது, ஐ மீன் அதனாலையும் நம்ம எப்படி இருக்கோமோ அது வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா நமக்குன்னு கொஞ்சம் போராடுற வில் பவர் வேணும். இந்த வில் பவரும் ஈகோ இதெல்லாம் கொஞ்சம் இன்டர் கனெக்டட். முதல் பாயிண்ட்டும் 5வது பாயிண்ட்டும் இன்டர் கனெக்டட். அதாவது நமக்கு ரொம்ப போராடுற தன்மை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா விட்டுடுவோம். பகவத்கீதால கூட அர்ஜுனன் அவ்வளோ பெரிய திறமை வாய்ந்தவன், அவனுமே வந்து அந்த போராடுற தன்மை இழந்துட்டு முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம், அதாவது முதல் அந்த 2 இதுலயுமே லெசன்ஸ்லயுமே அர்ஜுனா வில் பவரே இழந்துட்டான். அவனே சொல்றாரு, அர்ஜுனரே சொல்றாரு, நான் ஃபுல் வில் பவரை இழந்துட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, என்னை நீ தான் தூக்கணும்னு போதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையே சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம குணங்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட விதத்துல இருக்கிறதுக்கு காரணம் இந்த 5 ஃபேக்டர்ஸ், வெரி எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ்.
இதுல நம்ம வந்து ஃபால்சிகோவும் ஃபால்சிகோ பத்தி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ நம்ம கவர் பண்ண பார்க்கலாம். வேற பாஸ்ட் லைஃபும் முடிச்சோன்னு நினைக்கிறேன். எப்படியும் கவர் பண்ணலாம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடியும். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம் அசோசியேஷன், அசத் சங்கத்யாகா. இங்க பாருங்க, இந்த 2 இமேஜே நமக்கு போகுது. எந்த மாதிரி சங்கத்தை நம்ம நாடி போனோம்? இந்த 2 பிக்சர்லயே, இந்த 2 பிக்சருக்கு நடுவுல எந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்க பாப்பீங்க? எந்த இது ஒரு Ducks. பட்சிகள் ஆ அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இப்போ நான் திரும்பி கண்டினியூ பண்ண போறேன். பட் ஏதாவது கேட்கணும்னா கேட்டுருங்க. பிரபு, இப்போ இந்த பிக்சர்ல நீங்க அன்னம்னு ஏன் நம்ம சொல்லணும்? அப்படி கிடையாதுல்ல. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இல்லையா? எனக்கு வந்து பேர்ட்ஸே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இட் கேன் பி த அதர் ஒன். கரெக்ட். இப்போ நம்மளோட நீங்க எந்த சூழ்நிலையில இருப்போமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம குணங்கள் இருக்க போகுது ஓகே இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட சங்கம் வந்து எந்த இடத்துல இருக்கும்போது, எந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளோட சங்கம் அதுக்கேற்ற மாதிரி இருக்க போகுது. இப்போ எதுக்கு நம்ம அன்னம்னு சொல்லணும்னு நேச்சுரலா ப்ராம்ப்ட் ஆகுது? பொதுமக்கள் பெரும்பாலானவங்களுக்கு நேச்சுரலி இதுதான் ப்ராம்ப்ட் ஆகும். ஏன் அப்படின்னு யோசிக்கலாம், ஒரு நிமிஷத்துக்கு யோசிக்கலாம். இது வந்து ஆன்மீக ரீதியான பதில் என்னன்னா, கண்டிப்பா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். யாராவதுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம காரணம் வந்து ஒரு ஆன்மாவானது எப்பவுமே ரொம்ப எளிமையான சாந்தமான சூழ்நிலையை தான் தேடி ஓடும். இது ஆத்மாவின் நிலை. ஒரு ஆன்மீக ஆத்மாவுக்கு தேடின்னு இருக்கிற மனநிலைமை எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்னா, சங்கம் தேடின்று ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு தான் தேடின்னு ஓடுமே தவிர, அவங்களுக்கு வந்து சத்தம் போட்டு இருக்கிற கச்ச 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 கச்சன்னு இருக்கிறது வந்து இது நேச்சுரலி ஆத்மாவின் நிலைமை இல்லை. ஆரம்பத்துல போராடுறதுக்கு இல்ல இதுலயும் மஜா இருக்கு, இதுலயும் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு போராடுற அந்த அது வந்து என்ன குணமாகும்? அது தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் பெட்டரா பிடிக்கும். பட் யாரு கடைசியில வந்து ஒரு வாழ்க்கையில இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஒரு புத்தியும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, இதுதான்ப்பா ரொம்ப அர்த்தமான வாழ்க்கை அப்படின்னுவாங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்தோட இதை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க கேள்வி சொல்லலாம் ஏதாவது இருந்தா. நான் 10வது படிக்கும்போது தினத்தந்தி அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதுல வந்து ஒரு சின்ன கட்டிங், எனக்கு அப்பெல்லாம் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் பிடிக்கிற மாதிரி ரஜினிகாந்த் ஒரு தனி ஒரு இது. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருந்தது. ரஜினிகாந்தோட ஒரு கோட் ஒன்று படித்தேன். அப்போ என்ன கோட்டுன்னா, ஆன்மீகத்துல மட்டும்தான் உண்மையான ஆனந்தத்தையும் அர்த்தத்தையும் அனுபவிக்க முடியும்னு போட்டிருந்தார். எனக்கு எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ வசதி இருக்கிற இவரே இதுதான் சொல்றாருன்னா, என் 10வதுலயே எனக்கு இந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுல வந்து நிஜமான ஆனந்தமும் அர்த்தமும் இல்லை அப்படின்றத உணர்ந்ததுனால தானே இவர் இப்படி சொல்றாரு. ஸோ அப்ப அப்ப ஏன்னா எங்க அப்பா வந்து அப்பெல்லாம் பாகவதம் கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அப்ப அப்பா சொல்றது பாகவதம்லாம் சொல்லி கொடுக்கறது அதுதான் உண்மை போல இருக்கு. ஸோ அப்ப ஆன்மீகத்துல தான் உண்மையான ஆனந்தமும் அர்த்தமும் இருக்கு அப்படின்னு திரும்பி யோசிக்க ஆரம்பிச்ச டைம். அதுக்கப்புறமும் திரும்பி நான் ஒன்றும் உடனே மாறலைன்னு வச்சுக்கோங்க, அது வேற இருக்குது. பட் அது மனசுல ரொம்ப டீப்பா பதிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு உண்மையான ஆனந்தமும் அர்த்தமும் எப்ப கிடைக்கும்னா சத் சங்கத்துல தான் கிடைக்கும். அதுதான், அதனாலதான் அது பேரே வந்து சத்து சங்கம். மிச்ச சங்கம் எல்லாம் வந்து ஒரு காகையின் சங்கம் மாதிரி காக்கா காக்கா காக்கான்னு கத்தின்னு இருக்குமே தவிர அது ஒரு பெருசா நம்ம வாழ்க்கையின் இலக்கை அடையக்கூடிய திசைக்கு கொண்டு போவாது. அதுதான் டிஃபரன்ஸ். அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சிலருக்கு வந்து அதான் பிடிச்சிருக்குன்னா சரி, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு விட்டுறது தான் ஒரு ஆன்மீக ஆளை யோசிப்பாரு.
பிரபு கேக்குது. ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் படிக்கும் போது வந்து ஒருத்தர் சூடு வச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ பல பல நாவல், பல வரலாறுல பார்த்தீங்கன்னா, பல பேர் அந்த மாதிரி ஒரு, இப்போ இது பக்கத்தில் இருக்கிறது நாய் கூட்டம் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் கரெக்ட். நான். ஓகே. இது வந்து ஸ்வான் கூட்டம். ஓகேங்களா. இப்போ பல பேர் வந்து அந்த அந்த கூட்டத்துல இருந்து ஒரு கம்ஃபர்ட்னஸை உடைச்சிட்டு தானே வந்து இந்த கூட்டத்தோட அறிவு வரும். ஒரு ஒரு அறிவே அப்பதான் கொடுக்குது. ஒரு அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், ஒரு நேதாஜியாக இருக்கட்டும், ஈவன் நீங்க சொன்ன ரஜினிகாந்தா இருக்கட்டும், அவர் அந்த மாதிரி கூட்டத்துல இருந்து தானே வந்திருக்காரு. ஸோ இதை கரெக்ட். பத்தி என்ன சொல்றீங்க? இது இந்த இந்த இதை அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. இப்ப சூடு கண்டிப்பா. வச்சுட்டு வந்திருக்காருன்னா, அவர் சின்ன வயசுல சூடு வைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவரு அவரோட அறிவு, அவரோட இது பத்தி மாத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிரபு? இது எப்படி கண்டிப்பா. இத பத்தி கண்டிப்பா எப்படி யோசிக்கிறீங்க? கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுதான் பகவான் கிருஷ்ணரும் சொல்றார். இப்போ யாரு வந்து பக்தி பரசானுபவ விரக்தி அந்நியத்ரத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பக்தி எப்ப வந்து பரச அனுபவம், அதாவது ரொம்ப பேரானந்தம், அப்படி எப்படி பக்தியில அனுபவிக்க முடியும்னா, விரக்தி அந்நியத்ரத், வேற எல்லாத்துலயும் வந்து அப்பா இதுல இதுல எல்லாம் நான் பட்டிருக்கேன், வாழ்ந்திருக்கேன், இதுல நிறைய பூந்து விளையாடி இருக்கேன், ஆனா இது அப்படின்னு யோசிச்சு வரான் பாருங்க. ஆக்சுவலி அவனோட பக்தி ரொம்ப தீவிரமா இருக்கும். இதுக்காக நான் எல்லாரையும் அப்படிதான் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். சிலர் வந்து போன ஜென்மத்துல பண்ணியிருப்பாங்க, அந்த எல்லா விதத்திலையும் அடிபட்டு உதப்பட்டு என்ன இல்லாம ஆகி வந்திருப்பாங்க. பட் பிறந்ததுல இருந்தே பக்தர் ஆகணுன்ற ஒரு தீவிரமான ஒரு ஆசையில இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர். பட் ஆனா இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த எந்த வாய்ப்புகள் அமையுதோ அதுலேருந்து உன்னதமான ஆனந்தம் எங்க கிடைக்கும்ன்றத புரிஞ்சுட்டு மாற வராங்கன்னா கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு பூரியில கீர்த்தன் பண்ணும்போது நாய் வந்து ஒரு பர்டிகுலர்லி அது ஒரு நாய், அது வந்து ஆஹ் சிவானந்த சேனாவோட கூடவே இருக்கும். அந்த நாய் வந்து எப்பவுமே கீர்த்தன் நடந்தா கூட வந்துடும். அதுக்குன்னு என்ன மகாபிரபு இதெல்லாம் தீண்டத்தகாதுன்னு ஒதுக்குனாரா? இல்ல. அதுதான் நம்ம சைத்தன்ய மகாபிரபுக்கும் இஸ்கானான சம்பிரதாயத்துக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்தே. ஏன்னா இன்றைய நிலைமையில கலியுகத்துல நம்ம அந்த மாதிரி எதுவும் பாரபட்சம் இல்லாம பக்திக்காக சேவை செய்யணும்னு தேடி வரவங்கள அணைக்கிற தன்மை தான் ஸ்ரீல பிரபுபாதரின் தன்மை. அதனால யாரா இருந்தாலும், எந்த கூட்டத்துல இருந்தாலும், எப்படி சூழ்நிலையா இருந்தாலும் பக்தியை நாடி வரும்போது அடைக்கலம் கொடுப்பதுதான் சத்சங்கம். பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களோட. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. வேற ஏதாவது சங்கத்தை பத்தி? அடுத்தது பூர்வ ஜென்ம கர்மங்கள். இது வந்து பெரும்பாலான விஷயம் நம்ம கோட்பாடுகளுக்குள்ள இருக்கா? பாதி நேரம் நம்மளுக்கு நம்புறதே பெரிய விஷயம். இதெல்லாம் கதைப்பா, இதெல்லாம் கட்டுக்கதை, பூர்வ ஜென்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, பூர்வ ஜென்மத்திலாம் நமக்கு கர்மங்களும் சேர்ந்தது கிடையாதுன்ற ஒரு யூகத்துல இருக்கின்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. இதை பத்தி யாராவது கருத்து உங்களுக்கு தோணுது? ஏதாவது ஐ மீன் கேட்கவோ சொல்லவோ விருப்பப்படுறீங்களா? The evaluation of human beings, evaluation சொல்லலாம். மனிதன் கண்டிப்பா மாற்றம் என்பதே எவல்யூஷன், மாறாது. கண்டிப்பா ஒரு எவல்யூஷன் போயே போவான். நீங்க மாற்றத்துக்கு தயாரா இருந்தனா அவங்க வாழ முடியாதுன்றது பார்க்கிறோம். மாற்றத்தை நம்ம அனுசரிச்சுட்டு புரிஞ்சுட்டு மாறணும், அதுதான் முக்கியம். சரி, நம்ம சில நேரத்துல நம்மளுக்கு பூர்வ ஜென்ம கர்மங்களால நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் சிலதெல்லாம் வந்து கை கூடாது இல்லையா? பெஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல இருப்பீங்க, சூப்பர் சிட்டியோட மார்க்கெட்டோட ப்ராமினன்ட் லொகேஷன்ல ஒரு கடையை ஓபன் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸுக்காக எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க, பெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டும் வச்சிருப்பாங்க.
பட் ஆனாலும் வியாபாரம் கிளிக் ஆகாம இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குல்ல. ஏன்? நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ஐடி பேக்ரவுண்ட். அதில் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். நான் காலேஜ் படிக்கும்போது நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க கூடிய வாய்ப்பு அதிகம். அல்டா வெஸ்டான்னு ஒரு வெப்சைட் வந்தது. அதுக்கப்புறமா யூடியூப் இன்னைக்கு எவ்வளோ பிரபலமா இருக்கோ அதே யூடியூபை ஒரு இண்டிவிஜுவல் நபர் உருவாக்கி ப்ராடக்டா கொண்டு வந்து இதுல பேப்பரா தீசிஸா பெரிய பெரிய ஜெயன்ஸ் யூஎஸ்ல இருக்கிற ஜெயன்ஸுக்கு சப்மிட் பண்ணாரு. நான் பண்ணி காட்டுறேன்னு. அந்த ஐடியா ஃபெயிலியர் ஆச்சு. அதே யூடியூபு இன்னைக்கு எவ்வளோ பெரிய இன்னும் ஒரு நிர்வாகமாக உருவாக்கியிருக்கு. ஏன்னா எவ்ரிதிங் அல்டா வெஸ்டான்றது தான் இவென்ச்சுவலி யாஹூ சர்ச் ஆச்சு. பட் ஆனால் அதே பேரலல் சேம் கான்செப்ட் கூகுள் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது கூகுள் சூப்பர் ஹிட் ஆச்சு. பேசிக்கலி அல்டா வெஸ்டான்றது ஒரு சர்ச் என்ஜின். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன், சிலது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய சக்திகள் இருக்கு. பெரும்பாலான விஷயங்கள் நம்ம கண்ணால பார்க்கக்கூடாத சக்திகளும் இருக்கு. இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஆன்மீகத்துல வேகமா வளரலாம், பௌதீகத்திலையும் சுமூகமா வாழறதுக்கு வழிகள் காட்டும். இப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள்னால என்ன பாதிப்பு வருதுன்னா, நம்மளோட எவ்வளோ பண்ணாலும் என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம வந்து சக்சஸ் ஆக மாட்டேன்றோம். ஏன்? பிரபுபாத் அவர் சொல்றார், ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பிரபுபாத். இப்போ ஒரு கரன்சி, ஐ மீன் என்னன்னா ரூபா நோட் கரன்சி. அந்த கரன்சியில இந்தியாலேயே எடுத்துப்போம், 500 ரூபாய் இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய நோட்டு. ஒரு காலத்துல 2000 இருந்தது. ஸோ அந்த ஒரு பிரபலமான விலை மதிப்பு இல்லை ஜாஸ்தியான ஒரு நோட்ல சப்போஸ் கவர்னரோட சிக்னேச்சர் இல்லைன்னா அந்த நோட்டுக்கு ஐ மீன் நோட்டுக்கு வேல்யூ இருக்கா? இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அங்க கவர்னர் சிக்னேச்சர் இல்லைன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. ஒரு தடவை நீங்க நாசிக்ல தானே நோட் அடிக்கிறாங்க, ஒரு தடவை நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா தெரியும். பை மிஸ்டேக்கு கவர்னர் சிக்னேச்சர் இல்லாம கரன்சி பிரிண்ட் ஆயிடுச்சு. பல லட்சத்துக்கு பல லட்சம் இல்லை, பல கோடிக்கு. நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறமா ஐயோ இதுல சிக்னேச்சரே இல்லையப்பா, எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னு ஃபுல் நோட் தே ஹேவ் டு பர்ன். ஏன்னா வேல்யூ இல்லை. இட் இஸ் நாட் ஆஸ் பர் த ப்ராசஸ். ஸோ நான் எதை பிரபுபாதர் கனெக்ட் பண்ணது என்னன்னா, அந்த பகவான் அந்த ஆன்மீகமான வாழ்க்கையோட சிக்னேச்சர் இருந்தாதான் அது வந்து தெரியவே தெரியாது. நம்ம இவ்வளவு நாள் கவனிச்சிருக்க கூட மாட்டோம் கவர்னர் சிக்னேச்சர் இருக்கா இல்லையான்னு. பட் அதுக்கு சட்டில்லி இட் ஹாஸ் த பவர். அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் பண்ணாலும் பகவானின் அங்கீகரிப்பு இல்லைன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பகவானோட அங்கீகரிப்பு எப்படி இருக்கும் எப்படி இல்லை அந்த மாதிரி டிஸ்கஷன் ஜென்ரலி மைண்டில் கேள்வி வரும். இதுக்கு காரணம் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. நம்மளுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நபராகவே நம்ம வளர்ந்துட்டோம். இந்த இந்த சூழ்நிலையிலேருந்து நமக்கு தெரியாத சக்திகள் நம்மளை ஆட்டி படைக்கும் போது கர்மங்கள்ன்ற பேர்ல இன்னொன்று ஒரு தெரியாத சக்தியால மட்டும்தான் அதை நம்மளால பஸ்பம் பண்ண முடியும். அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியா, நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் அதுக்குன்றதுக்காக சக்தி இல்லைன்னு கிடையாது. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். பட் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் பகவானின் புனித நாமம்ன்றது. அந்த புனித நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது எப்பேற்பட்ட பாப கர்மங்கள் நம்ம போன ஜென்மத்துல பண்ணியிருந்தாலும் அந்த பாப கர்மங்கள் பஸ்பமாகும். நீங்க ஒரு இந்த கிரானைட் உடைக்கிற டைனமைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்தினூண்டு இருக்கும். ஆனால் அங்கே பிளக் பண்ணிட்டு வருவாங்க. அதை பிளக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பாறையை கூட அது உடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், பவர் இருக்கான்னு யோசிப்போம். பட் அதில் தான் பொட்டன்சி இருக்கு.
இதுல நம்ம புரிஞ்சுண்டு இந்த புனித நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பெரிய பாப கர்மங்கள் இருந்தாலும் பஸ்பமாகும். ஒரு unknown power can be destroyed by an unseen power. அதுதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இதுதான் நம்ம கலாச்சாரமா இருந்தது. நீங்க எந்த வாழ்க்கையில வாழ்ந்த, எந்த தரத்திலேயோ எந்த வாழ்க்கையில வாழ்ந்தவங்க பாரத பூமியில பிறந்திருந்தாலும் இந்த கான்செப்ட்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்களா இல்லையா? அவங்க மட்டும்தான் நம்பலாங்க, இவங்க நம்பல அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துதான் எல்லாரும் நம்பின ஒரு கான்செப்ட் இது. இதுதான் நம்ம புரிஞ்சுண்டு இந்த பாப கர்மத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கிற பாப கர்மம் பஸ்பம் ஆகணும்னா ஆன்மீக ஜபம் தான் நமக்கு ஒரே வழி. எவ்வளவு தீவிரமா ஆன்மீக பகவானின் புனித நாமத்தை ஜபம் பண்றோமோ, நீங்க பல பக்தர்களின் வாழ்க்கை என் கண் முன்னாடி மாறி பார்த்திருக்கேன். நானே அதுக்கு ஒரு உதாரணம். நான் வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த புனித நாமத்தை ஜபம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு 4 பேர் முன்னாடி பேசணும்னாலே தயக்கம். அதுவும் ஆங்கிலத்துல பேசணும்னா இன்னும் தயக்கம். இத்தனைக்கும் நான் படிச்சது MS சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அது இதுன்னு என்னெல்லாமோ பேருக்கு டிகிரி தான் இருந்ததே தவிர, ஆங்கிலத்துல பேசணும், 4 பேர் முன்னாடி பேசணும், அதுவும் ஹிந்தியில பேசணும் அப்படி இப்படின்னா ரொம்ப தயக்கம். ஸ்டேஜ் ஃபியர், அது இதுன்னு என்ன ஆட்டி படைச்சுட்டு இருந்தது. பட் இதெல்லாம் காரணம் என்ன? என்னோட பூர்வ ஜென்மத்து கர்மங்கள். அதனால என்னோட கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருந்தது. அதனால எனக்கு மனப்பக்குவம் ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த நாமத்தை ஜபம் பண்ணிட்டு நான் ஆத்மான்றதை புரிஞ்சுட்டு நாமத்தை ஜபம் பண்ண என்ன அறியாமலே இந்த கெட்ட குணங்களான என்ன அறியாமலே என்னை தடுத்தி நிறுத்திந்த கெட்ட குணங்களா இருந்ததெல்லாம் தூர போக ஆரம்பிச்சது. இது நான் கண் முன்னாடி நான் அனுபவிச்சு உணர்ந்தது. கண் முன்னாடி பார்த்த பல குடும்பங்கள் பௌதீக விதத்திலையும் சரி, ஆன்மீக விதத்திலையும் சரி, எல்லாத்தையும் பிரமாதமா வளர்ந்ததையும் நான் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். ஏன்னா புனித நாமத்தை ஜபத்தை தீவிரமாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர். இதை பத்தி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? பிரஜவாசி பிரபு, நீங்க அங்க இருக்கீங்கன்னா ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? பிரபு, ஒரு சின்ன டவுட் பிரபு. இப்போ நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தீங்க, நீங்க அங்க இருந்தீங்க. இதுல இதுல எப்படி உள்ள வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்ப இது எல்லாத்துக்கும் நடக்கிறது ஒரு சுச்சுவேஷன்ல நடக்குதுங்களா, இல்லாட்டி பை சான்ஸ்ல நடக்குதுங்களா, இல்ல ஃபார்ச்சுனல் நடக்குதுங்களா, இல்லாட்டி இது கிரேஸ்ல நடக்குதுங்களா? இது எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இது நான் அந்த இது கண்டிப்பா சான்ஸ்ல நடக்காது. அது சாஸ்திர ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே நத்திங் கேன் ஹேப்பன் பை சான்ஸ். அப்ப எப்படிதான் நடக்குது? அது எப்படி நடக்குதுன்னா, இது நீங்க அழகா சொன்ன மாதிரி கிரேஸ்ல நடக்குது. யாரோட கிரேஸ்ல நடக்குது? ஒரு வைஷ்ணவ பக்தர்களின் கருணையால நடக்குது. பக்தர்களின் கருணை மூலமா தான் பகவானோட கருணையை நமக்கு கிடைக்கும். காலப்போக்கில் நிறைய நம்ம பிரபுபாதர் மாதிரி ஒரு பக்தரின் கருணையினால தான் நான் என்னோட ஜீவனத்தில் நீங்க கேட்டதுனால அதையும் கனெக்ட் பண்ணி சொல்ல பார்க்குறேன். நான் என்னோட தேர்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்த போது ஒரு ரஷ்யன் டிவோட்டி ஒருத்தர் வந்தார். நான் என்னோட காலேஜுக்கு எய்த்தாப்பில் ஒரு குட்டிச்சோறு ஒன்று இருக்கு, டிப்பிக்கலி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல அதுதான் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் உக்காண்டிருந்தோம். அப்போ ஒரு ரஷ்யன் டிவோட்டி ஒருத்தர், அவருக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் கூட வராது பாவம். பட் எனிவே, அவங்களோட பக்தியோட ஸ்ரத்தை நம்ம யோசிக்க கூட முடியாது. அவங்க இங்கிலீஷ் ஏதோ தத்தக்கா பத்தக்கான்னு பேசினு டு யூ நோ சம்திங் அபவுட் பகவத்கீதான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அது கேட்ட உடனே எனக்கு என்ன இது வெளிநாட்டுக்காரர் நம்மள பகவத்கீதா அப்படின்னு பகவத்கீதை உடனே நான் என்ன சொன்னேன், ஐ நோ சம்திங் அபவுட் இட்ன்னு. ஏன்னா தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கூச்சம். அதனால நான் என்ன சொன்னேன், ஐ நோ சம்திங் அபவுட் இட்ன்னு. தென் அவர் என்ன சொன்னாரு, இஃப் யூ நோ சம்திங் அபவுட் இட், நோ மோர் அபவுட் இட்ன்னு. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னாரு. எதுக்கு பாதி மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கோன்ட்டு அப்படின்ட்டு ஒரு 10 ரூபாவோட புக்கு, இன்னும் எனக்கு ஞாபகம், வெறும் 10 ரூபாய் அந்த புக்கு. அது அவங்களோட ஃபர்ஸ்ட் தர நான் இஸ்கான் கனெக்ஷன் வந்தது அப்படிதான். அந்த புக்கை கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறமா அந்த புக்கை நான் படித்தேன்.
அதில் வந்து கற்றுக்கொண்ட முதல் லெசன் என்ன, நான் இந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், நான் இந்த சரீரம் சரீரம் சரீரம்னு பயந்துட்டு இருக்கேன், இந்த சரீரம் இல்லைன்றத புரிஞ்சுக்கணும், இந்த சரீரம்னு நீ எவ்வளோ நாள் நினைக்கிறியோ அவ்வளோ நாள் நீ பயந்துட்டு தான் இருப்பேன்னு படுது. அது வந்து எனக்கு ரொம்ப தாக்கமாக இருந்தது. என்னது நான் எவ்வளோ நாள் அப்போ நான் சரீரம்னு நினைக்கும் போது பயந்துன்னு தான் இருக்க போகிறேன். ஏன்னா நேச்சுரலி நமக்கு ஏதாவது விதத்தில் பயம் இருக்கு இல்லையா, அது என்னை ரொம்பவே ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா பகவானோட கிருப்பை, இப்போ பக்தரின் கிருப்பை ஆரம்பிச்சது, இப்போ பகவானோட கிருப்பை. என்னோட என்னோட கசின் பிரதர், என்னோட பெரியப்பா பையன், அவர் வந்து என்னோட சீனியர், என்னோட பெரிய ஒரு வயசுல. அவர் ஏதோ சூழ்நிலையில பெங்களூர் வந்திருந்தாரு, பக்தி ஐ மீன் நீங்க இஸ்கான் கோயிலுக்கு வந்திருந்தாரு. அவங்க ஸ்கூல் ட்ரிப்பு மாதிரி, காலேஜ் ட்ரிப்பு மாதிரி கூட்டின்னு வந்திருந்தாங்க. அவர் அப்போ இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாரு, நான் அப்போ 10th படிச்சிருந்தேன். சாரி, நான் இப்போ இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன், அவர் ஃபைனல் இயர்ல இருந்தார். யா, அப்போ அவர் எடுத்துன்னு வந்தார். அவர் எடுத்துன்னு வந்து இந்த புக்கு படிப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த புக்கு படி அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதனால நிறைய பக்தியை பத்தி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டேன். அப்ப எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பக்திக்கு வர ஆரம்பிச்சார். ஸோ ஆரம்பிச்சது இன்னும் ஒரு லெவல் பின்னாடி போனோம்னா, நான் 10வது படிக்கும்போது, இப்ப நான் யாரோட கைடன்ஸ்ல இருக்கேனோ, சைத்தன்ய அவதாரி பிரபுன்றவங்க, அவங்கள நான் 10வது படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்க அப்பா கூட்டின்னு போனாரு. அப்ப அந்த சூழ்நிலையில எங்க அப்பா கூட்டின்னு போன போது, அது கூட என்ன, எங்க அப்பாவுக்கு இஸ்கான் பெங்களூர் உள்ள போகணும்னு ஆசை இருந்தது. சரி வா பார்க்கலான்னு போகும்போது, இவங்க கிட்ட பாஸ் வாங்குறதுக்காக எங்க அப்பா எப்படியோ ரிலேஷன்ஷிப் மூலமா பாஸ் வாங்குறதுக்கு வந்தாரு. அப்ப என்ன கூட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல சைத்தன்ய அவதாரி பிரபுவும் அவங்க ஒய்ஃபான ரசமை மாதரி அவங்க வந்து எனக்கு ஒரு பிரசாதம் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இப்போ பக்தி எங்கேருந்து ஆரம்பிச்சது? வைஷ்ணவரின் கிருப்பையினால தான் ஆரம்பிக்கும் எப்பவுமே, கிரேஸ். இப்போ நம்ம எல்லாரோட பிரஜவாசி பிரபு, ஏதாவது ஐவி பிரபுவோ எப்படிலாம் உங்களுக்கு பழக்கமோ அவரு, நீங்க சாதாரணமா பழகி இருப்பீங்க. ஆனா அவங்களோட கருணையினால, பக்தர்களின் கருணையினால ஒரு தடவை வாங்க, ப்ரோக்ராமுக்கு வாங்கன்னு பக்தி ஆரம்பிக்க பாருங்க. இதுதான் சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு. பக்தி எப்படி ஆரம்பிக்கும்? வைஷ்ணவர்களின் கிருப்பையினால தான் ஆரம்பிக்கும், பக்தர்களின் கிருப்பையினால தான் ஆரம்பிக்கும். இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு அடிஷன் இது. அதுவும் எப்படி ஆரம்பிக்கும்? பிரசாதத்தினால ஆரம்பிக்கும். மாதுவாச்சாரியர் சொல்றார், எப்படி பக்தி ஆரம்பிக்குது? வைஷ்ணவ சங்கம், அப்புறம் பிரசாதம். இது ரெண்டுத்த பண்ணிட்டு இது ரெண்டுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அஜ்ஞானத்துல வந்துடும். இது ரெண்டுமே, பிரசாதமும் நமக்கு தெரியாம வந்துடும், வைஷ்ணவ சங்கமும் நமக்கு தெரியாமலே வந்துடும் சூழ்நிலையினால. அப்புறம் என்ன ஒரு அடுத்தது என்ன, எப்ப நம்மளோட முயற்சியால ஜபம் ஆரம்பிக்கிறோமோ அப்ப இன்னும் சுத்திகரணம், அதாவது வேகமா வந்து நம்ம பாபகர்மங்கள் நாசமாக ஆரம்பிக்கும். ஆனந்தத்தை, ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும். இது நம்ம வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு விஷயம் தானே, யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஆனா இங்கதான் நம்மளுக்கு சேலஞ்ச் வரும். இவ்வளோலாம் கருணை வந்து இவ்வளோலாம் அமைஞ்சு வந்தாலும் நம்ம பொய் அகங்காரமானது நம்மளை விடாது அவ்வளோ ஈஸியா. இந்த அகங்காரம் வந்து ஏய் வேணாம், அவங்கெல்லாம் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அவங்கள நம்மளை எங்கேயோ கூட்டின்னு போயிடுவாங்க, நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்டுருவாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ சொல்லும். இதெல்லாம் தப்பான சிந்தனைகள். ஏன்னா யாருமே வந்து இப்ப இது நம்ம பக்தி பண்றதுனால வேற யாருக்காவது பலன் கிடைக்க போகுதா? பலன் யாருக்கு? நம்மளுக்கு தான். அது மட்டும் இல்லாம இது வந்து டெஸ்டட் பை டைம் அப்படின்னுவாங்க. நீங்களே அதை உணரலாம். நீங்க சாஸ்திர நூல்ல கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை பண்ணி நம்ம வாழும்போது நம்மளே ஆனந்தத்தை அனுபவிப்போம். நம்ம நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றதா இருக்கட்டும், என்னென்னலாமோ நம்ம பண்றது எதுக்கு? கடைசியில் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு. அந்த ஆனந்தம் ஆன்மீக வாழ்க்கையில எளிமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது, நம்ம பொய் அகங்காரத்தினால நான் இதை பண்ண மாட்டேன், நான் இதை கேட்க மாட்டேன் அப்படின்ற மனோபாவனையை விட்டு, இல்ல பகவான் ஏதோ காரணத்தோட சேர்த்திருக்காரு, நானா தேடி வரல, நானா அந்த பக்தரை போய் தேடி போயிட்டு அந்த புக்கு வாங்கல, அவரா தேடி வந்து அமைஞ்சது. ஸோ இதனால
நம்ம அதை புரிஞ்சுண்டு நம்ம பொய் அகங்காரத்தை விட்டு பக்தர்களோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் புத்திசாலித்தனம். இது ஃபால்ஸ் ஈகோன்றது. இதை பத்தி நம்ம எப்படியும் பேசுவோம் இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாவே, இன்னும் ஒரு கொஞ்சம் 2-3 ஸ்லைடுக்கு அப்புறம். பொய் அகங்காரத்தை மட்டும் நம்ம டீட்டெயில்டாவே பேசலாம். நான் இப்ப அடுத்தது அப்ரிங்கிங். அப்ரிங்கிங்ன்றது பாத்தீங்களா, யாரா இருந்தாலும் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க குணங்கள் இருக்கு. ஒரு பசு கன்றுக்குட்டியோட சுபாவம் அது அப்பா அம்மா எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு குரங்கு குட்டியோட சுபாவம் அதோட அப்பா அம்மா எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்க போகுது. பட் இப்போ இதோட சுபாவம் அது இருந்தா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா மாறலாம், அதுக்கு விருப்பப்பட்டால் மாறலாம். வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னு எங்க வந்து விருப்பப்படணும் அப்படின்னு இருக்கோ, எண்ணங்கள் இருக்கோ, அங்க மாற்றங்கள் உண்டு. பட் ஆனா நம்மளோட ஆட்டிடியூடு பெரும்பாலான விதத்துல இந்த மாதிரி ஒரு கோபமான ஆட்டிடியூடோ இல்ல மொரடான ஆட்டிடியூடு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட அப்ரிங்கிங்ன்றத மறந்துடக்கூடாது. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஸோ எப்பெல்லாம் நம்மளோட அப்ரிங்கிங்னால சில ப்ராப்ளம் மைண்டில் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து சரி கொஞ்சம் அப்ரிங்கிங்கோட இன்ஃப்ளூயன்ஸை தூரம் வைக்கலாம், அதனால வர பாதிப்பை தூரம் வச்சுட்டு நம்ம புத்தியை யூஸ் பண்ணி யோசிக்கலாம், இது நியாயமா இது தப்பா, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த பகுதியை நம்ம சொல்ல வரோம். அதுக்கப்புறம் வில் பவர். இது தமிழ்ல சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, உன்னால் முடியும் தம்பி, அந்த மாதிரி நமக்கு அந்த நம்மளால முடியுன்ற வில் பவர் இருந்தா நமக்கு எவ்வளோ நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தாலும், எவ்வளோ நெகட்டிவ் அப்ரிங்கிங் இருந்தாலும், எவ்வளோ நெகட்டிவ் சத்சங்கம் இருந்தாலும் அதை மீறி ஆன்மீக வாழ்க்கையில வளர முடியும் நமக்கு அந்த வில் பவர்ன்றது இருந்தா. நம்ம தமிழ்லயும் இது இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிரபல பொலிட்டீஷியன் சொன்னதா நினைக்கிறேன். யார் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் வரல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த மாதிரி நம்மளா பார்த்து நம்மளோட வில் பவரை நம்ம மாத்திண்டு ஆன்மீகத்துல வளரணும்னு நம்ம முடிவு பண்ணலைன்னா நம்மள யாராலையும் பென் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து எந்த விதத்துலையும் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இது உங்களோட சாய்ஸ். பட் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது எங்களோட கடமை. ஏன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆனந்தம் எங்களோட நின்று போகாம 4 பேர் கிடைக்கணும்ன்ற நோக்கத்துல இதை ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எப்ப வந்து இந்த பாசிட்டிவ் வில் பவரோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம எப்போ அணுகிறோமோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு வாடி வதங்கின வாழ்க்கையில இருந்தோம்னா யாரும் நம்ம கிட்ட வர மாட்டாங்க. இந்த மாதிரிதான் நம்ம ஒரு சில நேரத்துல ஒரு நல்ல கண்ணோட்டத்துல இருக்கிற மாதிரி இருப்போம், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பான், இன்னொன்னு ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா இன்னொன்னு ஒரு மாதிரி இருப்போம். இந்த கண்ணோட்டத்துல இந்த இந்த விதத்துல நம்ம வாழ்க்கை நடத்தினோம்னா நம்மளோட ஆட்டிடியூட் இந்த மாதிரி இருந்ததுன்னா யாருமே நம்மள அணுக மாட்டாங்க. இந்த மாதிரி நபரோட யாராவது போய் ஒர்க் பண்ணுவாங்களா? இவன் ஆக்சுவலி ஒரு ஆளு ஐடில ஒர்க் பண்ற ஆளு ஜங்கிள்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இது உண்மை கதை. இது டெல்லுல எம்ப்ளாயி இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா டெல்லு வந்து அவங்கள சாக் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து he didn't have the proper decorum for the organization. ஸோ நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்கும்னா நம்மளோட ஆட்டிடியூடு மேலதான் நம்மளோட அவுட்லுக்கே வரும். இல்லைன்னா இட் வில் பி அப்நாக்சியஸ். அதாவது நம்மளை யாரும் கூடவே சேர்த்துக்க முடியாத அளவுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு துர்நாற்ற சூழ்நிலையில இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கோம்னா இதெல்லாம் தான் குணங்கள். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் படிக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாருக்கும் அது தமிழ்லயே நீங்க டிரான்ஸ்லேட்டும் பண்ணீங்கன்னா
நம்ம நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்தோம்னா இதெல்லாம் தான் விளைவுகள். Not want to deal with you, avoid you, not open for feedback, arrogant, negative mentality, read between lines, selfish, close-minded, end of learning, no hope for progress in life, vengeful, envy and hearted, expectation don't meet reality, always blame others. லாஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இப்போ வந்து பெருசா சக்சஸ்ன்றது வெரி ஸ்பெசிஃபிக். அதை பத்தி நம்ம பேசலாம் செப்பரேட்டா. பட் பாயிண்ட் என்ன, நம்ம எப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு இன்னல்கள் தொந்தரவுகள் ஏதாவது வரும்போது அவனால தான் ஆச்சு, இவனால தான் ஆச்சு, இவ செய்யலை அதனால தான் ஆச்சு அப்படின்னு நம்ம மற்றவங்க மேல பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாருங்க, தட் இஸ் செல்ஃப் இஸ் அ வெரி கிளியர் சைன் ஆஃப் நெகட்டிவ் ஆட்டிடியூட். தட் இட் செல்ஃப் இஸ் நாட் அ சைன் ஆஃப் அ லீடர். ஒரு லீடர் எப்படி யோசிப்பான், என்னால தான் ஆச்சு, இதை நான் எப்படி இதை சரி பண்ணணும், அட்லீஸ்ட் அவங்க காரணமா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருந்தா அவங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளை பொறுப்பு எடுத்துக்கிறோம் பாருங்க, அதுதான் ஒரு நல்ல ஒரு உரிமையாளருக்கான அடையாளம். பிரபு ஏதோ கை தூக்குறீங்க, ஏதோ கேள்வியா? அந்த அதுல இந்த ரீட் பிட்வீன் லைன்ஸ்னா என்ன பிரபு அர்த்தம்? அதாவது லைன்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்டோரி, இது குரானை பத்தி இருக்கிற ஒரு ஸ்டோரி, அதை நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து குரான் படிச்சிருந்தாரு. ஏன் நீங்க குரானை பத்தி பேசுறீங்கன்னு யோசிக்காதீங்க, நான் சொல்றேன் அப்புறமா. ஸோ ஒருத்தர் குரான் படிச்சிருந்தாரு. அப்போ அவர் சொல்ற என்ன ஆச்சு, திடீர்னு அவர் வந்து, ஏய் குரான்ல இந்த மாதிரி எழுதியிருக்கு, யாரும் வந்து மஸ்ஜிதுக்கே போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. உடனே மஸ்ஜிதுக்கு போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, ஏன் அப்படி சொல்லியிருக்கு? இவன் சும்மா இல்லாம ஆமா குரான்ல அப்படி எழுதியிருக்குன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லின்னு இருக்கான். அப்புறமா இது வந்து ரியல் இன்சிடென்ட். முகமது ப்ராஃபிட் இருந்த டைம்ல இது நடந்தது. முகமது ப்ராஃபிட் கிட்டையும் போய் சொல்றான், குரான்ல நீங்க எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி யாரும் வந்து மஸ்ஜிதுக்குள்ள போகக்கூடாது, அது மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னா. உடனே முகமது ப்ராஃபிட் கூப்பிடுறாரு, வாப்பா ஏன்பா அப்படி எழுதியிருக்கு, எங்க எடுத்துன்னு வா, குரான் எடுத்துன்னு வா காட்டுன்றாரு. முன்னாடி என்ன எழுதியிருக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு படிக்கல, ரீட் பிட்வீன் த லைன்ஸ். என்ன படிச்சாரு, யாரு வந்து கால அலம்பாம மற்றவங்க வாயை துடைக்காம உள்ள போகணும்னு முயற்சி பண்றாங்களோ அவங்க வந்து மஸ்ஜிதுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. இவர் முன்னாடியும் படிக்கல பின்னாடியும் படிக்கல, நடுவில் ஒரு வார்த்தையை புடிச்சிட்டாரு, ஆமா இப்படிதான் எழுதிக்குது, ஆமா அப்படிதான் எழுதிக்குதுன்றாரு. புரியுதுங்களா? இதுதான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். நடுவில் மடிச்சுட்டு படிச்சிட்டாரு, பிட்வீன் த லைன்ஸ் விட்டுட்டாரு. ஸோ எப்பவுமே ஆன்மீக வாழ்க்கையில நம்ம படிக்கும்போது, இன்னைக்கு இதை கொஞ்சம் வெளிப்படையா ஒரு உரிமையோட நான் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு பெரும்பாலான சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்களின் நிலைமை இதுதான். நம்மளுக்கு ஓவராலா ஐடியாவே இல்லை சனாதன தர்மம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு, பகவத்கீதை என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு தெரியல முழுக்க. அதனால என்ன பண்றோம், யாராவது ஒருத்தர் வந்து, ஏய் அவன் கிருஷ்ணால ரொம்ப கெட்டவன், கிருஷ்ணா அந்த பொண்ணுங்களோடலாம் இப்படிலாம் டான்ஸ் பண்ணியிருந்தான் பாரு, அவனெல்லாம் எப்படி கடவுளுன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல வேற ஏதாவது ஒரு உதாரணத்தை எடுப்பாங்க, இந்த பாரு கர்ணன் பெஸ்ட்யா, கர்ணன் தான் பெஸ்ட், கர்ணன் பாரு கவச குண்டலத்தை கூட எடுத்து கொடுத்தான், கர்ணன் இதுப்பா கர்ணன் அது பாண்ணுவாங்க. ஆமா இல்ல கர்ணன் பெஸ்ட் தான் அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா நமக்கு முழு கதை என்னன்னே தெரியாது. ஒரு சினிமா தியேட்டர்ல போயிட்டு நடுவுல ஒரு பகுதியில போய் மட்டும் பார்த்துட்டு, அப்ப வந்து யாரையோ ஷூட் பண்றாங்க, அவன் இறந்து போறான், ஐயோ இவனை ஷூட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைப்போமா? மற்றவங்க எல்லாம் அந்த டைம்ல என்ன நினைப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, ஏன்னா அவன் வில்லனா இருந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு முழு ஹோலிஸ்டிக் ஃபிகர், ஹோலிஸ்டிக் விஷயம் தெரியாம
நமக்கு அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிற நம்மளுக்குள்ள இந்துக்களின் மத்தியிலேயே இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள், சிந்தனை வேறுபாடுகள் பெரிய பிரச்சனைக்கு காரணம் இதுதான். அதனால இதுதான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்றது. நான் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் சூழ்நிலைக்கு பொருத்தமானதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இதுலேருந்து வேற என்ன கேள்விகள் உங்களுக்கு? வெஞ்ச்ஃபுல்னா வந்து பேசிக்கலி வெஞ்சன்ஸ், அதாவது தீர்த்து கட்டணும். இவன் என்னை வந்து இவன் தொந்தரவுல போட்டான்யா, இவனை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு யோசிப்பாங்க பாருங்க, அதுதான் வெஞ்ச்ஃபுல்ன்றது. இதெல்லாம் கிளியர் சைன் ஆஃப் நெகட்டிவ் ஆட்டிடியூட். நோ ஃப்ரெண்ட்ஸ், நாட் பாப்புலர். அட்லீஸ்ட் 4 பேருக்கு ஏதாவது சேவை பண்ணாதானே நம்ம ஏதாவது மீனிங்ஃபுல்லா இருப்போம். சார், இது என்விக்கும் ஜெலஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? நல்ல கேள்வி. என்வின்றது வந்து ஜெலஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் லோயர் கிரேட் தேன் என்வி. என்வின்றது எப்படின்னா, இப்போ என் குரு மகாராஜ் சொல்ற கருத்து நான் சொல்லலை, என்னோட குருவான ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் அவர் சொன்னது. என்வின்றதுல வந்து நம்மளோட சுபாவம் எப்படி இருக்கும்னா, என்கிட்ட இருக்கு அவன்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிச்சோன்னா அது ஜெலஸ். இல்ல அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லைன்னு நினைச்சோன்னா ஜெலஸ். சாரி, அவன்கிட்ட இருக்கு அது என்கிட்ட இல்லைன்னு நினைச்சோன்னா அது ஜெலஸ். என்வின்றவன் எப்படி இருப்பான், அவன்கிட்ட எப்படி அது இருக்கு, அது இல்லாம அதை ஒழிச்சிடுறேன், பொருளே இல்லாம பண்ணிடுறேன், ஏன்னா என்கிட்ட இல்லை. அது ஒரு பகுதி, ஒரு ஸ்டெப் மேல. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் வந்து போராடி அதை காம்படிஷன் எடுத்துட்டு நான் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சேன்னா அது ஸ்டில் ஜெலசியில தான் வரும். பட் ஆனா என்கிட்ட இல்லைன்ற காரணத்தினால அவனை நான் ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணேன், அவன்கிட்ட இருக்கிற அந்த பொருளை நாசம் பண்ண முயற்சி பண்ணேன்னா அது என்வி. என்வி இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் நெகட்டிவ் திங். அவங்கிட்ட இருக்கவே கூடாது ஏன்னா அது என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க, அது ரொம்ப டேஞ்சரான நிலைமை. அதாவது எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று அதுதான் என்வி சார். அப்படியா சார்? ஆமா, எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேணும்ன்றது கரெக்ட். தேங்க்யூ. Ravana was envious of Ram. இல்லையா? துரியோதனா was envious of Pandavas. துரியோதனனை சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, என்வியோட பர்சானிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கு. என்விக்கு ஒரு ரூபம் இருக்குன்னா அது துரியோதனன்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் சொல்றான் இல்லையா, எனக்கு ஒரு துரும்பு, நான் ஒரு துரும்பு காலி இடத்த கூட நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா. அவங்கிட்ட அவ்வளோ ராஜாங்கம் இருக்கு, அவ்வளோ வசதி இருந்திருக்கு, அழகா அவன் கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் ஒரு 5, அவங்க கேட்டது வந்து 5 வில்லேஜ் தான் கேட்டாங்க. இல்ல ஒரு பின் ஊசியோட முனை விழுந்ததுன்னா அது எவ்வளோ இடம் கிடைக்குமோ அந்த இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன்னா. ஏன்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு, என்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் அவன் பர்சானிபிகேஷன் ஆஃப் என்வி, துரியோதனன். சார், லாஸ்ட் லைன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் டோன்ட் மீட் ரியாலிட்டி. ஸோ இது எல்லாருக்குமே வி ஹாவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்போவுமே அது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ப்ராப்ளி 90-80% வரைக்கும் வாட் வி எக்ஸ்பெக்ட் இருக்காது. பட் வி வில் பி லிட்டில் பிட் ஹையர் தென் லோயர் தென் வாட் வி எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது ஃபுல்லாக நமக்கு கிடைக்குமான்றது வந்து அது தெரியல. ஸோ அது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அது இருக்கு. ஸோ அது ஃபார் ஆல் ஹியூமன்ஸ் வி டோன்ட் ஹாவ் ரைட் ஆட்டிடியூடா இல்லை எப்படி சார்? ஈவன் in people in good association, there also the expectation won't meet the reality. So அது எப்படி அது வந்து இதுல நல்ல பாயிண்ட் எடுத்துன்னு வந்தீங்க, ரொம்ப கிரவுண்டட் குவெஸ்டன். அதுல எக்ஸ்பெக்டேஷன் டோன்ட் மீட் ரியாலிட்டின்ன போது நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம்.
நம்ம அணுகுமுறை எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன் டோன்ட் மீட் ரியாலிட்டின்ன போது ஒரு பௌதிக லோகத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறவர் ரொம்ப வெறுப்படைஞ்சிருவார், இல்லை ரொம்ப போராட முயற்சி பண்ணுவார், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. பட் ஒரு பக்தரான போது, சங்கத்தில் இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டோன்ட் மீட் ரியாலிட்டின்ன போது என்ன ஆகும், எனக்கு என்ன நடக்கணுமோ பகவான் எல்லா விதத்துலையும் நடத்தின்னு தான் இருக்கார் அப்படின்ற ஒரு பக்குவமான நிலைமைக்கு வருவாங்க. அதுதான் ரைட் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் என்ன இருக்கும், நம்மளோட முயற்சியை நம்ம பண்ணோமா, நம்மளோட நம்மளுக்கு சக்திக்கு உட்பட்டு நம்ம செயல்பட்டோமா, இதெல்லாம் பண்ணி மீறி நம்மளுக்கு அது சில விஷயங்கள் கைகூடி வரலன்னா எப்போ வருமோ வரும் அப்படின்ற பக்குவத்தை அடைகிறோம் பாருங்க, இது ஆன்மீக ஆட்டிடியூட். இதுதான் ஹையஸ்ட் ரைட் ஆட்டிடியூட். பட் இல்லை, என்னோட டெஃபினேஷன் என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃபெயிலியர். த மோர் யூ எக்ஸ்பெக்ட் த மோர் த ஃபெயிலியர். நீங்க எப்ப எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு உங்களோட ஜஸ்ட் டூ திட் நீங்க பண்ணின்னு இருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களோட தூரம் போகும். இது என்னோட எந்த மட்டும் இல்லை, நான் பல ஆன்மீக ஞானிகள் இருந்து கத்துண்டது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பற்றுதலை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த விஷயம் வந்து தூரம் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த விஷயம் தூரம் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பற்றுதலை விட்டு கொஞ்சம் சரி எப்போ நடக்கணுமோ நடக்கும், நம்ம பண்றதை பண்ணிட்டோம் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வரோம் பாருங்க, தட் இஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அப்போ பண்ணிடணும். சார் எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ அர்ஜுனனுக்கு வந்து வின் பண்ணணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா அந்த கண்டிப்பா. வார்ல? அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அவனோட நோக்கம் என்னவா இருந்ததுன்றது அவனே சொல்றாரு பகவத்கீதையில. என்னோட வேலை என்ன, நான் வந்து இந்த யுத்தத்தை பண்ணணும், ஏன்னா தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது தான் அவனோட நோக்கம். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுன்றது நோக்கம். அந்த நோக்கத்துல அவர் போராடினாரு. அவர் வின் பண்ணுன்ற நோக்கத்துல போராடல, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுன்ற கோல் ஓரியன்டா பண்ணாரு. அதுல அவுட்கம் வாஸ் விக்டரி. அவர் கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல அர்ஜுனரே சொல்றார், என்ன இப்ப நான் உன்கிட்ட ஃபுல்லா சரணடைஞ்சு சொல்றேன், உன்னோட நீ சொன்ன டைரக்ஷன் பிரகாரம் நான் போராடுறதுக்கு தயார். அவர் அப்ப என்ன பண்ணார், கிருஷ்ணருக்கு பிடிக்கும், கிருஷ்ணர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக போராட சொல்றார். ஆஸ் ஆன்மா நான் அதை தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணும் அதுக்காக போராடுறேன் அது இப்படின்னு போராடினாரே தவிர, ஜெயிச்சு வெற்றி அடைவேன், நான் திருப்பி நாட்டை நிலைநிறுத்துவேன், என்னோட ராஜாங்கத்தை ராஜாங்கத்தை அண்ணனுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் எந்த எதிர்பார்ப்போட பண்ணல. அது அவரே சொல்றார். அவர் பண்ணதோட ஒரே நோக்கம் பகவானோட தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுன்றதுக்காக போராடினார். அது தானா கைகூடி வரும். நம்ம அந்த கோல் ஓரியன்டா இருந்துட்டோம்னா தானா கை வரணும்னா கைகூடி வந்துடும். வேற எது கேட்கலைங்க. if you are having a vision to go on அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் கொஞ்சமாவது எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய இருக்கும்ல சார். நம்ம இப்போ ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், அந்த இடத்துல அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எனக்கு புரியுது, எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் அங்கே கோவம் வரும், சோகம் வரும்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் இதை எப்படி நாங்கள் கையாளுறது? இப்போ ஒரு விஷன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கோல் வச்சுருக்கோம், இந்த இயர் கோல் வச்சுருக்கோம், பிஸ்னஸ் கோல் வச்சுருக்கோம், சர்வீஸ் கோல் வச்சுருக்கோம். இதை எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம எப்படி அதை வெளியே வர்றதுன்றது என்னோட கேள்வி சார். தல்மேகன். நல்ல கேள்வி. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டை பண்ணி அதுக்கப்புறமா என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் கன்சிடரிங் த கெப்பாசிட்டி ஆஃப் மை டீம் அண்ட் தேர் ஸ்ட்ரென்த், அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ஒர்க், கிருஷ்ணா வில் ரிவீல். நீங்கள் அதுக்குன்றதுக்காக இதுதான் நம்ம எப்பவும் தப்பாக எடுத்துக்க கூடாது ஆன்மீக வாழ்க்கையை. ஏன்னா நாங்களுமே கோலோட தான் ஒர்க் பண்ணுவோம், கோல் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டோம். பட் கோலோட பற்றுதலை வளர்த்துக்காகன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு எதிர்பார்ப்புன்றது ஒரு இலக்கை வந்து வச்சுண்டு செய்யறது தப்பு கிடையாது. பட் அந்த இலக்கோட நம்ம பற்றுதல்ல வச்சுண்டு இந்த இலக்கை நான் அடையணும்னா இந்த பற்றுதலை வளர்த்துட்டே ஆகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர்.
ஸோ இப்போ எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது? அர்ஜுனன் யுத்தத்துல தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக போராடினாரு. பட் ஆனா அதுக்குன்றதுக்காக அவர் வந்து ஒரு பற்றுதலை வளர்த்துக்கல. நான் இதுல ஜெயிச்சே ஆகணும், இதுல ஜெயிச்சே ஆகணும், இந்த நாள் இதுக்கே இப்போ ஆகவே ஆகணும், இது ஆகலைன்னா நான் கோவப்பட போறேன். ஆக்சுவலி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்பட்டு டெம்பரை லூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது தாமதமாயிட்டே போகும். ஏன்னா நீங்க ஒரு சபார்டினேட்டை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்றதுக்காக கோவப்படாதீங்க, சபார்டினேட்டை திட்டாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பண்ணி ஆகணும்னா அது பண்ணி தான் ஆகணும். பட் அதை ஒரு பக்குவ நிலைமையில ஹேண்டில் பண்ணி ஆகணும். மேபி என்னோட பெட்டரா ஐவி பிரபு இதுல அவர் பிசினஸ்ல டீல் பண்றதுனால அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவமா பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ மேபி அது அவரோட அவர் ஏதாவது ஆட் பண்ண விருப்பப்பட்டாருன்னா பிரபு சொல்றீங்களா? இந்த விஷயத்துல என்னைய விட எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான். ஸோ அவங்களுக்கு சரிங்க. நல்லாவே நிறைய அனுபவம் இருக்கு. ஸோ நீங்க சொல்ற சரி. பதில் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ம். எடுத்துக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வர கருத்து. வாட் எவர். சரி, ஸ்ரீதர் பிரபு வேணுமா ஒரு கேள்வி கேட்க முயற்சி பண்ணுங்க. இந்த அவாய்ட் யூன்றதுக்கான அர்த்தம் மட்டும் தான் பிரபு. அவாய்ட் யூ. அவாய்ட் யூன்றது வந்து நம்ம எப்பவுமே ஒரு தற்பெருமைக்கு தேடி ஓடின்னு இருப்போம். அந்த யூ, அதாவது நானே பண்ணேன், எல்லாரும் என்ன சொல்லணும், எல்லாரும் என்ன, அவாய்டு யூ. அதாவது உங்களுக்கு அந்த அங்கீகரிப்பு வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்ற அந்த இது இல்லாம நான் பண்ற வேலையை பண்ணுவோம். நான் வந்து வேலையை பண்ணாதீங்கன்னு கண்டிப்பா சொல்லல. ஆன்மீக வாழ்க்கை அதை சொல்ல. நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய செயலை செய்யணும், அது பக்குவத்தோட செய்யணும், பதட்டம் இல்லாம செய்யணும், ஒரு பற்றுதல் இல்லாம செய்யணும். பதட்டம் பற்றுதல் ரெண்டுமே டேஞ்சர். பட் இலக்கோட செய்யலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா பதட்டமாவோ பற்றுதலோட செஞ்சோம்னா அது வந்து நம்மளுக்கு தேவையான இதை கொடுக்காது, ரிசல்ட்டை கொடுக்காது. ஸோ நம்ம செல்ஃப் ரெக்கக்னிஷன், செல்ஃப் அக்ரடைசன் அப்படின்வாங்க, அந்த செல்ஃப் ரெக்கக்னிஷனுக்கு பண்ணக்கூடாது. நம்ம பண்றது பண்ணோம். இதுல லாஸ்ட் 5 பாயிண்ட் பாருங்க. ப்ரௌட், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ப்ரௌட், மொரான்ஸ். மொரான்ஸ்னா ஸ்டூபிட். அதாவது நம்ம வந்து நான் சொல்லிட்டேன் அதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க பாருங்க. கொஞ்சம் கன்சிடரேஷனே இல்லாம அந்த பக்கத்தோட எமோஷனுக்கு கவுண்ட் பண்ணாம குரு மகாராஜ் சொல்ற வார்த்தை வந்து மை வே ஆர் ஹைவே அப்படின்னுவாரு. நான் சொன்னதுதான் செய்யணும், இல்லைன்னா இல்லை ஹைவேல ஓடி போயிடு, என்கிட்ட வராது அப்படின்வாங்க. ஸோ மை வே ஆர் ஹைவே இதெல்லாம் வந்து ஒரு மொரான் திங்கிங். இட்ஸ் நாட் எ காமன் சென்சிட்டிவ் ஹியூமன் திங்கிங். அந்த மாதிரி யோசிக்க கூடாது. பர்ஃபெக்ட் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர் இன் லைஃப் when you have negative attitude. Criticizing mentality. சாஸ்திர ரீதியா ஆட்டிடியூட பத்தி 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல இது 2 இடத்த நம்ம எடுத்திருக்கோம். Once devotional attitude in